வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. மத்திய அரசு வட்டியே இல்லாமல் மானியத்தோடு ரூபாய் 3 லட்சம் வரை கடன் தரக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அது என்ன திட்டம், அதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன, எப்படி விண்ணப்பிப்பது போன்ற கூடுதலான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. அப்போதான் நாங்கள் சொல்கிற தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மத்திய அரசு உத்தியோகினி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக சாதாரண பெண்கள் முன்னேற்றம் அடையும் வகையில் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு திட்டங்களில் ஒன்று அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் போதிய அளவு மக்கள் மத்தியில் போய் சேரவில்லை. அதனால் பட்ஜெட்டில் கூடுதலாக நிதி ஒதுக்கி தற்பொழுது உத்தியோகினி திட்டம் அப்படிங்கிறது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா, பெண்கள் சுயதொழில் தொடங்கவும் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தவும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் எவ்வளவு கடன் கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக 3 லட்சம் வரை வங்கி கடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வட்டியும் கிடையாது, அதோடு அரசு மானியமும் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் யாருக்கெல்லாம் மானியம் கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிரிவினர் என்றால் 1.5 லட்சம் மானியமாக கிடைக்கும். இதர பிரிவினர் என்றால் 30% மானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதமுள்ள 1.5 லட்சம் ரூபாயை வட்டியின்றி தவணை முறையில் செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன தொழில்கள் தகுதி வாய்ந்தவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மளிகை கடைகள், தேயிலை தூள் தயாரிப்பு, தையல் கடைகள் உள்ளிட்ட 88 வகையான சிறு குடிசை தொழில்களை செய்வதற்காக கடன்களை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே மக்களே, நீங்க செய்யக்கூடிய தொழில் இதுக்கு இந்த திட்டத்திற்கு தகுதி வாய்ந்தது தானா அப்படின்னு ஒரு முறை சோதனை செஞ்சுக்குங்க. உத்தியோகினி திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்வதற்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயது முதல் 55 வயதுக்குட்பட்ட பெண்கள் எல்லோரும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்திற்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீங்க, அதற்கு எவ்வளவு செலவாகும், உங்களுடைய வருமான ஆதாயங்கள் என்ன உள்ளிட்ட மற்ற விவரங்களோடு வங்கியில் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதோடு ஆதார் அட்டை, புகைப்படங்கள், ஆண்டு வருமான சான்றிதழ் உள்ளிட்ட அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்களை எல்லாம் நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதற்கு முன்பாக நீங்கள் வங்கி கடன் வாங்கி கட்டாமல் இருந்தால் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்க வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த திட்டத்தின் கீழே 47 லட்சம் பேர் பயன்படுத்தியிருக்காங்க. தற்போது இதுக்கான எவ்வளவு இலக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கோடி பெண்கள் பயன்பெற வேண்டும் என்ற இலக்கோடு இந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அதனால் மக்களே, யாரெல்லாம் தொழில் தொடங்குவதற்கு சரியான நிதி உதவி கிடைக்கல, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, வங்கி கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, இந்த திட்டத்தை சொல்லி நீங்கள் விண்ணப்பிக்கலாம். வங்கி கேட்கக்கூடிய ஆவணங்களை எல்லாம் நீங்கள் சரியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கடன் நிச்சயமாக மானியத்தோடு வாங்கி கொள்ள முடியும். அதனால் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளைக்கு நீங்கள் நேரில் சென்று இந்த திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.